எப்படி வந்து இந்த நிச்சயதார்த்தத்த நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நெறைய வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாம முழிச்சுட்ருக்காங்க. வேதாவோட ஃபேமிலியும், விக்ரமோட ஃபேமிலியும். அந்த டைம்ல கரெக்ட்டா ரங்கநாயகி இந்த மாரி வந்து தன்விக்கு வந்து ஒரு அம்மா கிடைக்க முடியாது. ஆனா விக்ரமுக்கு ஒய்ஃப் கிடைக்கலாம். அதனால வந்து தன்விக்கு அம்மானா அது வேதா தான். வேதா அந்த அளவு வந்து பார்த்துக்கினா. அதனால வேதாவே எங்க வீட்டு மருமகளா ஆக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். தயவுசெய்து என்ன மன்னிச்சுடுங்க. அதனால உங்ககிட்ட சொன்னத நான் வாபஸ் வாங்கிக்கிறேன். அதனால வந்து காவேரி தான் இந்த தட்ட வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரங்கநாயகி சொன்னோனே வந்து காவேரி வந்து சந்தோஷமா வந்து கெஜா கிட்டேருந்து தட்ட வாங்கிக்கிறாங்க. இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? பார்த்தீங்களா வந்து எவ்வளோ பெரிய வாழ்க்கை உனக்கு கிடைச்சிருக்குமா? நாங்களே உங்கள மருமகளா ஏத்துக்கிறோம். அப்படிலாம் வந்து பில்டப் பண்ணிட்டாங்க ரங்கநாயகி. அதெல்லாம் பார்த்துட்டு அண்ணி உங்ககிட்ட நாங்க ஒரு பொய் சொல்லிட்டோம் அண்ணி. இந்த மாரி வந்து முன்னாடியே உங்க 2 பேருக்கும் வேதாக்கும் விக்ரமுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அண்ணி அப்படின்னோனே அதிர்ச்சி அடைகிறாங்க ரங்கநாயகி. நீ என்ன சொல்ற? அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவ பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. காட்டின ஃபோட்டோவ பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. என்ன சொல்றீங்க? அப்படின்னா நடந்த விஷயத்த எல்லாத்தையுமே வந்து ரங்கநாயகி கிட்ட சொல்றாங்க. எல்லாருமே இவ்ளோ நடந்திருக்கா? நீயும் என்கிட்ட மறைச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹரிணிய பார்த்து கேட்குறாங்க. மன்னிச்சிடுங்க பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொல்கிறாங்க. இவ்வளோ பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அது மட்டும் கிடையாது வேதா வந்து டாக்டர் அப்படி சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ டாக்டராம்மா அப்படின்னு ஆமா அப்படி சொல்கிறாங்க. ஒரு டாக்டர் பொண்ணை வந்து ஒரு வேலைக்காரியாக வந்து ஐயோ என்னால் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே ஏன் கெஜா இப்படிலாம் பண்ணேன்னு சொல்லிட்டு கெஜாவை போட்டு செமையாக திட்டுறாங்க. என்னை மன்னிச்சிடுங்க நீ எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு நீ உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரில அதனால தான் அப்படின்னோடனே இந்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணை யார் தான் மருமகளாக ஏற்றுக்க மாட்டாங்க. அதனால் எனக்கு இதில் சந்தோஷம்தான். உண்மையிலே நல்ல விஷயம் தான் நீ பண்ணியிருக்க. அதனால் என்கிட்ட நீ சொல்லியிருக்கலாம் முன்னாடி இவ்வளோ குழப்பம் வர வேண்டியது இல்லைல்ல இவ்வளோ நாடகம் தேவையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்து சரி அப்போ மன்னிச்சிட்டிங்களா? கண்டிப்பாக மன்னிச்சிட்டேன் அப்படின்னோடனே சரி ஆசீர்வாதம் வாங்கிக்கிங்க இப்போவே அப்படின்னோடனே வேதா விக்ரமும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க ரங்கநாயகி கிட்ட. ரங்கநாயகி ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வந்து நடிக்காமல் ஒழுங்காக இருக்கணும் புரியுதா அப்படின்றாங்க. ரொம்ப சந்தோஷமாக எல்லாருமே இருக்காங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க வேதா வந்து ரூமில் இருக்காங்க. அப்போ விக்ரம் வந்து வேதாக்கு வந்து நன்றி சொல்கிறாரு. தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அப்படியே கையை பிடிக்கிறாரு. உண்மையிலே சொல்கிறேன் வேதா வேறு யாராக இருந்தால் கண்டிப்பாக இதுக்கெல்லாம் வந்து சம்மதிச்சிருக்கவே மாட்டாங்க. ஆனால் என் குடும்பத்துக்காக நான் எவ்வளோ செஞ்சுட்டேன் தன்விக்காக எவ்வளோ செஞ்சுட்டேன் அப்படின்னோடனே அப்படியே வேதா விக்ரம் வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியை மறந்துடுறாங்க. கரெக்டாக அந்த டைமில் தன்வி வந்துடுறா. தன்வி வந்துட்டோம் அப்பா அம்மா பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறா. வா தன்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்வியும் கட்டிக்கிறாங்க. ரங்கநாயகி வந்து எல்லாமே முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நான் இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இல்லை நீங்கள் அப்போல்லாம் ஊருக்கு போகும்போது நீங்கள் எப்படா ஊருக்கு போவீங்கன்னு காத்திருந்தேன். ஆனால் இப்போ நீங்கள் ஊருக்கு போனால் எனக்கே மனசு கஷ்டமாகும். இன்னும் கொஞ்ச நாள் தங்கிட்டு போங்க அண்ணின்னு சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஊரில் நிறைய வேலை இருக்குது இதுக்கப்புறம் ஹரிணி இருப்பா ஹரிணி பார்த்துக்கங்க அவள் தான் வேலைக்கு போயிட்டு வந்து இங்கே இருக்கால அப்படி சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஓகே சொல்கிறாங்க.